நல்ல நாட்கள் சிவராத்திரி, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி நாட்களில் கோவிலுக்கு அவசியம் போங்க. உங்களுக்கு ஒரு ஒரு 50 பேருக்கு ஒரு சின்ன லட்டு வாங்கி கொண்டு போய் கோயிலில் வச்சு சுவாமிக்கு படைச்சிட்டு கொடுங்க. நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கையை இறைவன் நிறைவாக்கி கொண்டே வருவார். உங்கள் வாழ்வின் கடமைகளிலிருந்து நீங்கள் தவறவே தவறாதீர்கள். அதே போல பணம் வரலன்னு மனசை நொந்துக்காதீங்க. அக்கம் பக்கம் உள்ளவங்களை திட்டாதீங்க. நீங்க வாழ்த்த நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். கொடுக்க கொடுக்க உங்களுக்கு இறைவன் கொடுத்து கொண்டிருப்பான். பெற்ற தாய் தந்தையர்கள் வந்தால், சகோதர சகோதரிகள் வந்தால் அவர்களை பணிவாக பேசி அவர்கள் போகும்போது வழி செலவுக்கு பணம் கொடுங்கள். பண்டிகை காலம் அவர்களுக்கு துணிமணி எடுத்துக் கொடுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மலர்ச்சியாக இருக்கும். எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் பெறுவதற்காகத்தான் இந்த பூமி உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மகிழ்ச்சியா நிரந்தர செல்வத்தோடு இருப்பதற்கு பணத்தை கொடுக்கும் போதும் பணத்தை வாங்கும் போதும் பணிவாக திமிர் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் வாங்குங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது சூளம் பார்த்து போங்க. திங்கட்கிழமையா சந்திரன் மேற்கு திசை பார்ப்பார், கிழக்க சூளம். செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் பகவான் தெற்க பார்ப்பார், வடக்க சூளம். எதிர் திசை சூளம். அதனால் காலம் அறிதல்ங்கிறத வள்ளுவர் வைக்கிறார். ஓரைகளை பயன்படுத்துங்க. ராகு கால யமகண்டத்தில் சில விஷயத்தை தவறுங்க. நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. இவைகளோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் சரியாக செதுக்கினால் என்னாலும் திருநாள், என்னாலும் செல்வ செழிப்பு உங்களை விட்டு விலகவே விலகாது. உங்கள் வீட்டு குலதெய்வம், குடும்ப தெய்வம். வெள்ளிக்கிழமை ஆண் பெண் உறவு கூடாது. அமாவாசைக்கு ஆண் பெண் உறவு கூடாது. தவிர்க்க வேண்டிய நாட்கள். வாரந்தோறும் சனிக்கிழமை எண்ணெயில் குளிக்கும் போது சனியினுடைய தொந்தரவு குறையும். நீங்கள் செய்கிற நன்மை புண்ணியம், நீங்கள் செய்கின்ற தீமைதான் பாவம். பாவ புண்ணியத்தின் அளவை பொறுத்து தான் சுகமும் துக்கமும் ஏற்படுது. அதனால நீங்க நன்மையே செய்யுங்கள். நன்மை நிறைய கிரெடிட் ஆகி உங்க அக்கௌண்ட்ல நிறைஞ்சிருக்கும். நீங்க தீமையே பண்ணிட்டு நெகட்டிவ் நிறைய இருக்கும். சனி பகவான் வந்தவொடனே பூட்டை திறந்து போஸ்ட் பாக்ஸில் தபால் போட்டிருந்தா பூட்டை திறந்து எடுத்து எது எந்தெந்த அட்ரஸுக்கு போகணுமோ அது மாதிரி சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பயணம் செய்கிற பொழுது உங்களுக்கு அட்டமச்சனி, 7.5 சனி, கண்டச்சனி எதை பற்றியும் கவலைப்படாது. நல்லதே பண்ணால் நல்லதே தான் தருவார். அவர் ஒரு தர்ம தேவதை. உங்கள் குல தர்மத்தை பேணி காத்து கொள்ளுங்கள். குல ஒழுக்கத்தை பேணி காத்து கொள்ளுங்கள். தாய் தந்தையர்களை பேணி காத்து கொள்ளுங்கள். கடவுள் வழிபாடு எப்படி, அதுபோல் பிதுர் வழிபாடும் அப்படித்தான். எல்லா நலன்களையும் தெரிந்து கொண்டு பொறுமையாக சகிப்புத்தன்மையாக மற்றவர்களுக்காக வாழட்டும் என்று விட்டு கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை இருந்தால் அதுவே உலகத்தின் நிரந்தர செல்வம். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அவசியம் ஏற்றணும். நல்ல வாசனை தரக்கூடிய பத்தி. அதே மாதிரி வீட்டுகளுக்குள்ளார டிவியோ இதுகளோ பூஜாரி பக்கத்தில் வந்து அலற விடக்கூடாது. அமங்கலமான ஒளிகள், அமங்கலமான எண்ணங்களை வெளிப்படுத்துகிற கருத்துக்களை அதிகம் பேசக்கூடாது. எங்கோ ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாரு, அவர் வாசல் வந்து நிற்பார், அவர் தண்ணி கேட்டானா கொடுத்தீங்கன்னா அதோட முடிஞ்சு. அவங்க நம்ம வீட்டில் சேர் எடுத்து கொடுத்து உட்கார வச்சிங்கன்னா முடிஞ்சு. இந்த மாதிரி பொருந்தாத விஷயங்கள்ல நீங்கள் மூக்க நீட்டினீங்கன்னா மாட்டிக்கணும். தீட்டானவங்களை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. சாவு தீட்டு 30 அடப்பில் இறந்தவங்க இவங்களாம் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா செல்வம் நிலைத்திருக்காது. எல்லாரையும் விட்டு வீட்டில் விளக்கேற்ற சொல்லக்கூடாது. எல்லாரையும் விட்டு பணம் வைக்கிற பெட்டியில் போய் காசு எடுக்க சொல்லக்கூடாது. திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். அதே மாதிரி வீடுகளுக்குள்ளார எப்போ பார்த்தாலும் சண்டை போடக்கூடாது. அடுப்பில் பால் வந்து தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னு செல்வம் வத்தி போயிடும். ஸ்லிப்பில் வச்சுக்கிட்டு போகிறது அது பொங்கிடும். பர்னரு கேஸ் அடுப்பில் 3 அடுப்பு இருக்குது, 2 அடுப்பு இருக்குது. அது ஸ்லிப்பில் வச்சா ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பண தட்டுப்பாடு வந்துடுச்சுன்னு அர்த்தம். உடஞ்ச பொருள்கள், கண்ணாடி பொருள்கள் உடஞ்சிட்டா, இல்லை முகம் பார்க்குற கண்ணாடி உடஞ்சிட்டா சிக்கல் வந்துடும். நிலையில் ஏதாவது கதவுல காயம் படக்கூடாது. விளக்கில் திரி வந்து தானாக எரிஞ்சு உள்ளே இழுத்துட்டு போகக்கூடாது. பூஜை அறையில் வைத்திருக்கிற நீரே அடுத்த நாள் எடுத்து அற்புதமான ஒரு செடிக்கு ஊற்றணும். இல்லையா நாம் குளிச்சுக்கலாம். பூஜைக்கு வச்சிருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை நம்ம சாப்பிடணும். வீட்டுக்கு வந்த விருந்தாளுக்கு கொடுக்கக்கூடாது. இன்னும் பெரிய தப்பு பண்ணுறீங்க. பூஜை அறையில் வச்சு நிறைய பூ போடுறீங்க, அந்த பூவெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் கொட்டுறீங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. அந்த பூவெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சு ஒரு இடத்துல குழியை தோண்டி மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கணும். இல்லையா ஓடும் நீரில் விடணும்.
அதே மாதிரி அருவாள் வந்து பூஜை அறையில இருக்கக்கூடாது. விளக்கு ஊத்துற எண்ணெய் இருக்குது பாருங்கள், அது பூஜை அறையில வைக்கக்கூடாது. இதெல்லாம் செல்வத்தை இழுத்துரும், செல்வத்தை வற்றச் செய்யும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தட்டு தடுமாறி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு மேலே டெவலப் ஆகி வந்துட்டோம், அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிற்பன்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எங்கேயாவது போய் விளக்கில் பிடிச்ச திரி எரிஞ்சு போன துணிமணி அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எரிஞ்சு போன துணி என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அது கொண்டு கங்கையில் விடணும். அளவுக்கு அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துகிற துணிமணி வேட்டி இதுகளை யாராவது வந்தால் இப்படி சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்குன்னு தனியாக கையில் வச்சுருக்கணும், அதை நாம் உடுத்தக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது பெண்கள் நிறைய தப்பு பண்ணுறீங்க. அக்கா வந்துட்டா, தங்கச்சி வந்துட்டானோடனே உங்கள் சேலையை ஜாக்கெட்டு எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அவன் டெவலப் ஆயிடுவேன், நீங்கள் கீழே அப்படியே இறங்கிடுவீங்க. அப்படியெல்லாம் பார்க்க முடியுமான்னா இதுதான் சனாதன தர்மம். யாண்டும் வேண்டும் அறம். அறத்தோடு வாழ்தல் ரொம்ப கஷ்டம். உள்ள தூய்மை ரொம்ப நல்லா இருக்கும். பணத்தை ஒருத்தர் கொடுக்க போகிறீங்க, இப்போ பணம் ஒருத்தருக்கு கொடுக்கணும். அப்படி இருக்கணும் போது என்ன செய்யணும்? அந்த பணம் இப்படி ஒருத்தருக்கு பணம் ஒருத்தர்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னா பகவான் படத்தில் இப்படி வச்சு எடுக்கணும். அந்த பணத்தை வச்சு அவ்வளோ நல்லா இருக்கட்டும், அமோகமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும். அதேமாதிரி பூஜை அறைகளில் சில காரியங்கள்லாம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? வீடுகளில் காமதேனு பூஜை பண்ணணும். அந்த காமதேனு பூஜை பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி காமதேனு. இதை எடுத்து நீங்கள் பாலாபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இதுக்கு தூப தீபாராதனை பண்ணணும். பசுமாடு இருக்குல்ல, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க இல்லை அப்படின்னு இந்த மாதிரி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும், மணியடி பார்க்கணும்னா மேலே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.